ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து 1 மாதத்துக்கு முன்னாடி நட்டின இந்த முருங்கை குச்சி பார்க்கலாம். ஸோ கீழே இந்த ப்ரௌன் கலருக்கு பார்த்தீங்களா, இதுதான் அந்த குச்சி. அதுக்கு சைடில் தான் பார்த்தீங்கன்னா இத்தனை முருங்கை இலை வந்திருக்கு. ஸோ இந்த வலையும் பார்த்தீங்கன்னா க்ரீனு. ஸோ பேக்ரவுண்டு இந்த செடியும் க்ரீனும் காட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இது நல்லா தெரியும் நினைக்கிறவங்களுக்கு. ஸோ இந்த வலை வேறு வச்சுட்டேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ஆடு இருக்குது. நீங்கள் வீடியோ பார்த்தா தெரியும், 4-5 ஆடு இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த வலை இல்லாமல் தான் பார்த்தீங்கன்னா வந்து சாப்பிட்ருது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இது வச்சுட்டேன். இருந்தும் பார்த்தீங்கன்னா சிலது பார்த்திங்கன்னா வந்து வெளியே வருது, இந்த வலையும் தாண்டி. அதான் ஆடு சட்டை பரவாயில்ல. உள்ளக்கிறது பார்த்தீங்கன்னா அப்படியே தப்பிச்சு நல்லா ஓரளவுக்கு ஹைட்டு வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வலையை எடுத்துருவேன். ஹைட்டாக இருந்தால் பார்த்தீங்கன்னா ஆடு சாப்பிடாது. ஒரு மாதம் வரைக்கும் இந்த வலை இருந்தால் போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மரம் தப்பிச்சுக்கும். இது கூட பார்த்தீங்கன்னா இன்னும் 5 குச்சி நட்டியிருந்தேன். ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி இல்லாத காட்டி பார்த்தீங்கன்னா எல்லாம் வறண்டுச்சு. நான் மழை வரும்னு நினச்சி வச்சுருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா மழை சரியாக பெய்யல. ஸோ எல்லாமே வறண்டுருச்சு. இங்கே வருங்க, இங்கே ஒரு குச்சி, அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு குச்சி. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து இலை வந்துச்சு. இலை வந்து நல்லா வளர்றக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா வந்து தண்ணியில் தான் வறண்டு போச்சு. நான் டெய்லி கொஞ்சம் ஊற்றிட்டு இருந்தேன். இந்த பார்த்தீங்கன்னா தண்ணி பத்தலை. அந்த ஒரு செடி மட்டும் தான் தப்பிச்சிருக்கு. அடுத்த தடவை நம்ம பெரிய மரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நிறையா நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் அந்த குச்சியை உடச்சி அதுக்கப்புறம் மறுபடியும் நெட்லாம் பிளானிங்கு. அந்த மரம் இன்னும் நல்லா வளர்றதுக்கும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு மாதம் ஆகும். இப்போ தான் குச்சியில் சின்ன சின்ன குச்சியாக இருக்குது, நல்லா குண்டாக இல்லாமல். ஸோ அது வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த லைனில் மறுபடியும் நெட்லாம் பிளானிங்கு. இந்த செடி பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக வளருது. ஏன்னா பார்த்தீங்கன்னா சுற்றி நிறைய கிளை இருக்கிறங்காட்டி பார்த்தீங்கன்னா வந்து வேகமாக வளருது. நீங்கள் பார்த்தா தெரியும். நேற்று பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன இலையில இல்லை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்துருச்சு. நான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் கொஞ்சம் குச்சிகளை நட்டிட்டு உங்களுக்கு அந்த வீடியோ போடுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம குச்சிகளை பார்த்தல, குச்சியுமே நம்ம பெரிய மரம் ஒன்று இருக்குது, அங்கேருந்தால் பார்த்தீங்கன்னா அந்த குச்சியில் வெட்ட போகிறோம், அதையும் பார்த்துருவோம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அந்த குச்சிங்க. போன தடவை பார்த்தீங்கன்னா நெட்ருக்கு வெட்டினேன். அப்போ பார்த்தீங்கன்னா இடம் பத்தில் அந்த இடத்துல நெட்ருக்கு. ஸோ இதில் மீதியான குச்சிங்க. நான் வாங்க மரத்தை காமிச்சிட்றேன். இங்கே பார்த்தீங்களா ஆட்டை கட்டி வச்சுட்டேன். ஆட்டை அவுத்துட்டா பார்த்தீங்கன்னா எல்லா செடியுமே மொட்டையை அடிச்சு வச்சிடும். அதனால் பார்த்தீங்கன்னா கட்டியே வச்சுட்டேன். ஸோ நம்ம மரம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, இந்த நெல்லிக்காய் மரத்துக்கு பக்கத்தாலேயே இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம முருங்கை மரம். ஸோ இங்கேருந்தால் பார்த்தீங்கன்னா நான் வந்து நெட்டுற குச்சி எடுக்கணும். ஆனால் குச்சியெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியல, குட்டி குட்டி குச்சியாக ஒல்லியாக இருக்கும், குண்டாக இருக்காது. குண்டாக இருந்தால் தான் செடி நல்லா வளரும். ஸோ இது இன்னும் கொஞ்சம் நல்லா வளர்ந்து குண்டானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து எடுக்கணும். இன்னும் பார்த்திங்கன்னா 1 மாதம் ஆகிடும். ஆனோடனே பார்த்திங்கன்னா வந்து மேலே போகிற ஹைட்டாக போடுறதெல்லாம் வெட்டி அதை பார்த்திங்கன்னா வீட்டுக்கு இந்த இலையில வீட்டுக்கு யூஸ் பண்ணிவிட்டு அந்த குச்சியை மட்டும் நாங்கள் எடுத்துக்கிறோம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா வெட்டி விட்டது. ஏன்னா நம்ம நிறைய வளர்ந்து வந்து சைட்லாம் போயிட்டுருந்துச்சு, வெளியே ரோடு அங்கேயும் போயிட்டு டிஸ்டர்ப் ஆச்சு. ஸோ அதனால் அதெல்லாம் வெட்டி விட்டோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெட்டினது வந்து சைடில் முடிச்சுட்டு பாருங்கள்.